ஹாய் காய்ஸ், இன்றைக்கி ரொம்பவே டேஸ்டியான பச்சை மிளகாய் வெங்காய சாம்பார் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த சாம்பார் வந்து இட்லி, தோசை, சாதம் எல்லாத்துக்குமே ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஏன் பொங்கலுக்கு கூட ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கன்ஃபார்மாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி நம்ம இதை எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். கடாயை ஹீட் பண்ணிக்கோங்க. ஹீட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் சேர்த்து ஆயில் ஹீட் ஆனோன்னே இங்கே கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதும் நம்ம கொஞ்சமாக சோம்பு சேர்த்துக்கலாம். சோம்பு பொரிஞ்சதும் பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். பச்சை மிளகாய் வந்து இது கொஞ்சம் காரமாக இருக்கும். உங்களுக்கு காரத்துக்கு தகுந்தாப்பில் சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகாய் இது போல் வதங்கினதுக்கப்புறம் தான் நம்ம வெங்காயம் சேர்க்கணும். 2 பெரிய வெங்காயம் சேர்த்துட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது மாதிரி கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் 2-4 பூண்டு வந்து நான் தட்டி சேர்த்துருக்கேன். சேர்த்துக்கோங்க. ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். கன்ஃபார்மாக சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். பாருங்கள், இப்போ நல்லா வதங்கிடுச்சு. நான் 2 பழுப்பு தக்காளி 2 பெருசு சேர்த்துருக்கேன். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா வதங்கணும். தேவையான அளவு உப்பும் மஞ்சத்தூளும் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. விட்டுட்டு கொஞ்சம் நேரம் மூடி போட்டிங்கன்னா நல்லா வதங்கி வந்துடும். இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பார்த்திங்கன்னா நல்லா வெந்துருச்சு. நம்ம இப்போ நல்லா மசிச்சு விட்டோம்னா இது மாதிரி நல்லா மசிஞ்சு வந்துடும். இப்போ சாம்பார் தூள் வந்து கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். சாம்பார் தூளோட வாசனை ரொம்ப நல்லாயிருக்கும், அதனால நான் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பார்த்திங்கன்னா இப்போ நல்லா ரெடி ஆகிடுச்சு. நம்ம தண்ணி தேவைக்கு தகுந்தாப்பில் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா நம்ம கொதிக்க விட்டுடலாம். ஒரு மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ் வச்சிங்கனாவே நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடும். நான் இப்போ மூடி போட்டு வச்சிடுறேன். பக்கத்துலேயே வந்து நல்லா பருப்பு வேக வச்சுருக்கேன். பருப்பு வெந்துகிட்டே இருக்குது. இதில் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த பருப்புக்கு நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் இல்லையா, இந்த குழம்பும் நல்லா கொதிச்சுட்டு இருக்கணும், பருப்பும் நல்லா கொதிச்சிட்ருக்கணும். ரெண்டுமே சூடாக நம்ம சேர்க்குறப்ப தான் டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். பார்த்திங்கன்னா பருப்பு இப்போ தான் வெந்துட்டு இருந்துச்சு. நான் சூடாக இதோட சேர்த்துக்கிறேன். கன்ஃபார்மாக மறக்காமல் சூடாக சேர்த்துக்கோங்க. டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இதோட சீக்ரெட்டு. இப்போ நான் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. பாருங்கள் நல்லா கொதிக்குது. ஏன்னா நான் சூடாக இருக்க பருப்பை தான் நான் சேர்த்துருந்தேன். நல்லா வேக வச்சு சேர்த்துருக்கேன். பார்த்திங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் நம்ம நல்லா கொதிக்க விட்டோம்னா போதும். கருவேப்பிலை வந்து இப்போ நல்லா பச்சை கருவேப்பிலையாக நல்லா சேர்த்துக்கோங்க. வாசனை ரொம்ப நல்லாயிருக்கும். அவ்வளோதான், வெங்காய பச்சை மிளகாய் சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். கன்ஃபார்மாக ட்ரை பண்ணுங்கள். இட்லி, தோசை, பொங்கல், ரைஸ் எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.